அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நான் உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் என்னுடைய ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். காரணம், நீங்க இல்ல அப்படின்னா இந்த சேனல் கிடையாது. குறிப்பாக நம்முடைய ஆண்டவரினுடைய கிருபையினால, அவருடைய ஆசீர்வாதத்தினால, தூய ஆவியானவருடைய வழி நடத்ததுனால நம்ம இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். இந்த பணி தொடர்ந்து நல்ல விதத்தில் நடக்க எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. உங்களுக்காக நானும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு மக்களே, கடந்த வாரத்துல கொஞ்சம் வேலைப்படு நிறைய விடயங்களை குறித்து பேச வேண்டும் என ஆசித்தேன். ஏன்னா நம்முடைய திருவையில நிறைய விடயங்கள் கடந்த 4-5 நாட்கள்ல நடந்து போச்சு. ஒரு சிலதை மட்டுமாவது உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். மிக குறிப்பாக புனித சூசேப்பரை குறித்து ஒரு விடயத்தை பேசணும். ஏன்னா என் பேரு உங்களுக்கு தெரியும், வளனார், புனித சூசேப்பருடைய பெயரை கொண்டவன். அதனால கண்டிப்பா அதை குறித்து நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன், பேச முடியல. ஆனா அதே நாளில நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு குண்டு எடுத்து போட்டிருக்கிறார். ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையா திரு அவையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். அது என்ன அப்படிங்கறத குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். அன்புமக்களை, முதல் முறையா நீங்க வாரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற நம்முடைய அகில உலக திரு அவையில் நடக்கின்ற விவிலியம், புனிதர்கள், பாரம்பரியம், அங்குமிங்கும் நடக்கின்ற மிகப்பெரிய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா ஃபாதர் வளனரசு அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, சில மாதங்களுக்கு முன்பாக அன்னை மரியாளுடைய டைட்டில்ஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைட்டில்ஸ் தலைப்புகளை போப் லியோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கியது. எந்த அளவுக்கு அப்படின்னா விதின் த கேத்தலிக் சர்ச் அது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தல. ஆனா நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம், அந்த மாதிரி எல்லாம் போச்சு. ஆனா we know what is really happening அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்பொழுது அதை விட ஒரு பெரிய குண்டை தான் போப் லியோ அவர்கள் இப்ப தூக்கி போட்டிருக்கிறாங்க. அது என்ன குண்டு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்க ஆய பேரவையினுடைய தலைவர்களை வாங்க ரோமுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. எது கூப்பிட்டுருக்கிறாரு? ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை அப்ப எடுக்க போறோம். இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல. இப்ப அன்னை மரியாளுடைய பெயர் அந்த டைட்டில்ஸை ரிமூவ் பண்ணும் பொழுது இப்படி நம்முடைய திருத்தந்தை அழைத்தாரா அப்படின்னா இல்ல. அதற்கான ஒரு டிகாஸ்ட்ரி, ஒரு கமிஷன், ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் பேசி முடிவெடுத்து அதை வெளியிட்டார்கள். ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளினுடைய ஆயர் பேரவையினுடைய தலைவர்களை நம்முடைய திருத்தந்தை கூப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விடயம். அப்ப ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. அது எப்போ கூப்பிட்டு அக்டோபர் மாசம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வத்திக்கானுக்கு. இப்ப என்ன மாசம்? இப்பதான் மார்ச் மாசம். அப்ப அக்டோபர் மாசத்துக்கு இப்பவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நீங்க நினைக்கலாம், ஃபாதர் எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்னக்கூட்டியே சொல்றோம். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா எதை குறித்து இந்த கூட்டம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அதற்காக தான் இந்த காணொலி. ஏன்னா நம்முடைய திருவையில இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் நம்முடைய கத்தோலிக்க திருவையில என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பாசிட்டிவோ நெகட்டிவோ கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதனாலதான் இதை மீண்டுமாக சொல்கிறேன். அன்பு மக்களே, 2016ஆம் ஆண்டு, அதாவது 14, 15 2 ஆண்டுகள் ஸ்டடி செய்து சினடல், அதாவது இதே போல ஒரு கூட்டத்தை கூட்டி நம்முடைய அன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட், ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அதனுடைய பெயர் தான் அமோரிஸ் லெத்திசியா. தமிழ்ல என்ன பெயர் அப்படிங்கறத நான் சொல்ல மாட்டேன். நீங்க கீழே கரெக்டா சொன்னா அவங்களுக்கு சிறப்பு பாராட்டு உண்டு. யார் சொல்றான்னு பார்க்கலாம். 2000ற்கு பிறகு மிக அதிகமாக எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த அமோரிஸ் லெத்திசியா டாக்குமெண்ட். ஒருவேளை எளிய தமிழ்ல மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா ஒரு புத்தகம். திருவை நல்ல ஸ்டடி பண்ணி, எத்தனை ஆண்டு? 2 ஆண்டுகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஸ்டடி பண்ணி இந்த உலகத்துல குறிப்பாக குடும்பங்கள், திருமணம் இன்னைக்கு எப்படி எல்லாம் இருக்குது, அதை என்னெல்லாம் நம்ம செய்யலாம், திருச்சபை எப்படி இவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த புத்தகம். நான் புத்தகம் சொல்றேன், கரெக்டான ஆங்கில பேர் டாக்குமெண்ட். அதை நம்ம தமிழாக்கம் பண்ண கொலை போறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் புத்தகம் எளிதா சொல்றேன். ஓகே, அப்ப இந்த புத்தகம் நிறைய பேரால பாராட்டப்பட்டது. ஆனா அதே போல நிறைய பேரால விமர்சிக்கவும் பட்டது. அப்ப இந்த அமோரிஸ் லெத்திசியா அப்படிங்கிற இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 2016. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிடுறாங்க. இப்போ கரெக்டா 10 ஆண்டுகள் கழித்து 2026ல அன்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில தீர்மானங்கள் இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற பல ரிவ்யூ, இந்த 10 ஆண்டுகள் என்னெல்லாம் உலகத்துல மாறி இருக்கு, இன்னைக்கு இது சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத குறித்து தான் இந்த அக்டோபர் மாத எல்லா ஆயர் பேரவையினுடைய தலைவர்களை நம்முடைய திருத்தந்தை அழைத்து ஒரு நல்ல ஒரு சினடல், ஒரு கலந்துரையாடலை வைக்க அவர் இருக்கிறார், விரும்புகிறார் அப்படிங்கிறதா.
இப்ப நீங்க நினைக்கலாம், அப்படி என்ன ஃபாதர் அந்த அமோரிஸ் லெத்திசியா அப்படிங்கிற அந்த புத்தகத்துல சர்ச்சையை கிளப்பியது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் 2000 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2000ல இருந்து இப்ப நம்ம 2026 இருக்கும். இந்த 26 வருடங்கள்ல திருவையிலிருந்து வெளிவந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த புத்தகம் அமோரிஸ் லெத்திசியா. அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டு. அது எங்க இருக்கு அப்படின்னா சாப்டர் 8. ஒருவேளை ஆர்வம் உள்ளவங்க நீங்க அமோரிஸ் லெத்திசியா நீங்க நெட்ல அடிச்சு சாப்டர் 8 எடுத்து நீங்க வாசித்து பார்க்கலாம். நான் இங்கு சுருக்கமாக சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, அன்பு மக்களே, திருமணத்திற்கு பிறகு டிவோர்ஸ் ஆகுறாங்க இல்லையா? இன்னைக்கு டிவோர்ஸ் நிறைய ஆகிட்டு இருக்குது. அவர்களும் தனிப்பட்ட அந்த கேசஸ ஸ்டடி பண்ணி அந்தந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் விரும்பினார் என்றால் அந்த டிவோர்ஸ்ட் கப்புளுக்கும் நீங்க நற்கருணையை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம். இதே போல இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நீங்க நினைக்கலாம் இது ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இது பாதிக்காது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய கத்தோலிக்க திருவை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறோட நம்ம ஒப்பிடுவோம்னு வைத்துக்கொள்ளும். நம்ம ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சோம் அப்படின்னா அந்த கல்லு ஏற்படுத்துற அதிர்வு அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் பரவும். இது ஏதோ ஒரு 100 குடும்பத்தை சேர்ந்த ஒரு திருச்சபை, நம்ம ஊர்ல இருக்கிற பாஸ்டர் மாதிரி கிடையாது இல்லையா? அதே போல ஒரு பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா இருப்பாரு நம்ம ஒரு பக்கத்துல, அடுத்து அவர் தலைமுறை தாண்டி அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய திருவை. இதற்கு வரலாறு உண்டு. முதல் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை அன்போடும் கண்டிப்போடும் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு திருவை. இதுல பல மொழிகள் உள்ளடங்கி இருக்கிறது, பல கலாச்சாரம், பண்பாடு, பல நாட்டு மக்கள், பல கண்டத்து மக்கள் எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு திருவை. அப்ப இது ஒரு சின்ன கள்ளத்துக்கு எரிஞ்சோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் ஒரு அதிர்வை, ரிப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர்ல ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லையா? அது அடுத்து பல பாதிப்புகளை உண்டாக்கும். அப்ப இந்த அமோரிஸ் லெத்திசியா 2016ல ஏற்படுத்திய இந்த அதிர்வுகள் இன்னும் நம்முடைய திருவையில அங்கும் இங்கும் பல பிரச்சனைகளால் அங்கும் உருவாகி கொண்டே இருக்கிறது, பல பிரச்சனைகள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா அர்ஜென்டினால உங்களுக்கு தெரியும், போப் பிரான்சிஸ் அந்த நாட்டை சார்ந்தவர் தான். அப்ப அர்ஜென்டினா நாட்டிலேயே தூபியா அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு டவுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 டவுட்ஸ அங்க இருந்த ஒரு 5 கர்டினல்ஸ் ஏறெடுக்கிறாங்க. இது நம்ம உள்ள போனோம் அப்படின்னா மிகப்பெரிய மாரல் தியாலஜி கிளாஸுக்குள்ள போன மாதிரி ஆயிரும். அதனால நான் மேலட்டால உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். மிக குறிப்பா அவங்க வைக்கிற முதல் டூபியா, அந்த டவுட் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இந்த மாதிரி கப்புள்ஸ் டிவோர்ஸ் ஆன பிறகு ப்ராப்பர் அனல்மெண்ட் வாங்காம திருச்சபையினால விவாகரத்து வாங்காத நபர்களுக்கு எப்படி நீங்க நற்கருணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற முதல் கேள்வி வைக்கிறாங்க. இது ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி மாறி மாறி வரும் அப்படிங்கறத அவங்க மீண்டுமாக ஸ்டடி பண்ணி சொல்றாங்க. இதே போல ஒரு 5 கேள்விகள் மக்களே. இதை நான் உள்ள போனேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது, என்னாலும் புரிய வைக்க முடியாது. குறிப்பா தமிழ்ல அதற்கான டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி என்னால சத்தியமா புரிய வைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முயற்சி பண்ணேன், வாசித்தேன், ஆனால தமிழாக்கம் என்னால பண்ண முடியல. ஆர்வம் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க நெட்ல வாசிங்க, ஓகேவா? இப்போ போப் பிரான்சிஸுடைய தலைமையில நடந்த அந்த புத்தகத்தை வெளியிட்டவங்க அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சட்டத்தை மட்டும் தூக்கி பிடிக்க கூடாது, நம்ம மெர்சியையும் தூக்கி பிடிக்கணும். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிற பல கேள்விகளை வைக்கிறாங்க. அப்ப எதிர்த்தரப்புல இருந்து கேட்கறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப எல்லா இடத்துலயும் நீங்க மெர்சியை முன்ன வச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா சின் பாவங்களும் டைல்யூட் பண்ணப்பட்டுரும். அதை சாதாரணமா நார்மலைஸ் பண்ணிடுவோமே அப்படிங்கிற அந்த கேள்வியை இவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப அதே போல 5 அந்த தூபியா அப்படிங்கிற அந்த 5க்கும் ஒருபுறம் ஆதரவு, மறுபுறம் எதிர்ப்பு. அப்ப இதை என்ன செய்யலாம் இன்னும் இருக்குது. ஏன்னா போப் பிரான்சிஸ் இருக்கும் போதே இந்த 5 கர்தினால்மார்களும் இந்த 5 தூபியாவை அவர் முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா அப்பவுமே இவரால் நம்முடைய திருத்தந்தையால நேரடியான பதில சொல்ல முடியல. அப்புறம் அவருடைய காலமும் நிறைவுக்கு வருகிறது இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்முடைய திருத்தந்தை, இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை லியோ 14 அவர்கள் இதை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுலதான் நம்முடைய லியோ திருத்தந்தை அவர்களை நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டி இருக்கிறது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா வேகமாக மாறக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். குறிப்பா அவர் என்ன சொல்றாரு, திருமணம் குறைந்து வருகிறது. லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த கல்ச்சர், திருமணம் தாண்டிய உறவு, திருமணம் செய்யாமலே உறவு அப்படின்னு பல விதங்கள்ல இன்னைக்கு மக்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். விவாகரத்து அப்படிங்கிறது சாதாரணமாகிவிட்டது. நமக்கே தெரியும், ஒரு காலத்துல மாவட்டத்துக்கு ஒண்ணு இருக்கும், அடுத்து ஊருக்கு ஒண்ணு வந்துச்சு, அப்புறம் தெருவுக்கு ஒண்ணு வந்துச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாகி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு போனோகிராஃபி, எப்படி சொல்றது, அசிங்கமான படங்கள், சரியான தமிழ் வார்த்தை தெரிஞ்ச சொல்லலாம். அந்த படங்கள் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே நம்மளுடைய அலைபேசியிலையோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தனிமை அதிகமாகிறது. என்னதான் இன்னைக்கு நிறைய நண்பர்கள் சோசியல் மீடியால இருந்தாலும் இன்னைக்கு தனிமையினால மன அழுத்தத்துக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க.
அதே போல ஜெண்டர் ஐடியாலஜி ஒரு காலத்துல ஆண் பெண் அப்படின்னு தான் இருந்து அதுக்கப்புறம் மூன்றாவது பாலினம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லெஸ்பியன்கிறான், கேங்கிறான், டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல், எல்ஜிபிடிக்யூ அதை தான் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஜெண்டர் ஐடியாலஜி அப்படிங்கிறது இன்னைக்கு பிள்ளைகள் மத்தியிலேயே ஒரு 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 விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. அப்ப இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அமோரிஸ் லெத்திசியா அப்படிங்கிற அந்த புத்தகத்தை அந்த ஏட்டை நம்ம என்ன செய்யணும், மீள்பார்வை செய்ய வேண்டும், ரிவ்யூ பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய திருத்தந்தையினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் பேசும்பொழுது திருத்தந்தையை குறித்து நான் உணர்ந்தது என்ன அப்படின்னா, திருத்தந்தை பழைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நன்கு மதிக்கிறார். அமோரிஸ் லெத்திசியா அப்படிங்கிறது பல மறை மாவட்டங்கள்ல பலவித நன்மைகளை செய்திருக்கிறது. அதனால அந்த அமோரிஸ் லெத்திசியாவை இன்று காலத்திற்கு ஏற்றாற் போல எப்படி நம்ம அதை மீள்பார்வை செய்து மாற்றலாம், அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத 2வது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 3வது மாடர்ன் வேர்ல்ட். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத திருத்தந்தை மிக தெளிவாக கணித்து வைத்திருக்கிறார். ஏதோ பைபிளை மட்டும் நம்ம படிச்சோம், ஒரு கோயில் கோயிலா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு ஏற்றாற் போல நற்செய்தியானது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத திருத்தந்தை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அடுத்ததாக சினடல் கலந்துரையாடல் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நான் நினைச்சேன் ஒரு முடிவு எடுக்கிறேன், இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நீங்க எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கிடையாது. எல்லாரையும் அழைத்து அவர் இந்த முடிவை எடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு தெரிகிறது. அன்பு மக்களே, அப்போ பல நல்ல விதமான மாற்றங்கள் நம்முடைய திருஅவையில நம்முடைய குடும்பங்களில் வர இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது ஒரு நல்ல மூவா நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? குறிப்பா நம்முடைய போப் லியோ அவர்களுடைய அந்த வழி நடத்துதல் இந்த அண்மை காலங்களில் எப்படி இருக்கிறது, ஏறக்குறைய ஒரு ஆண்டு ஆக போகுது இல்லையா, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை போப் பிரான்சிஸ் செய்தது எல்லாமே சரி, என்னதான் விமர்சனம் வந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் செய்ததை அப்படியே நம்ம தொடர்புதான் சரி, ஏன் இந்த மாதிரியான ரிவ்யூ நமக்கு தேவை, அதை அப்படியே நம்ம பின்பற்றலாமே அப்படி நீங்க நினைச்சாலும் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு காணொலியில மீண்டும் சந்திப்போம். அதுவரையில இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.